சந்திராஷ்டமம் நாளில் இருக்கும் சிக்கல். இதை மட்டும் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். எந்த ஒரு விஷயம் பற்றி பேசினாலும் ஒரு சிலர் அன்று சந்திராஷ்டமம் என்று சொல்லி அந்த செயலை நல்ல நாள் பார்த்து தள்ளி போடுமாறு கூறுவதை பலரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அதனால் என்ன பாதிப்பு என்பது குறித்து பலருக்கும் தெளிவாக தெரிவதில்லை. பல விஷயங்களை அடிப்படை காரணம் தெரியாமலேயே பலரும் பின்பற்றுவது இன்றைய காலகட்டத்தில் வழக்கமாகிவிட்டது. சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் ஒவ்வொருவருக்கும் மாதத்தில் 2.25 நாட்கள் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தையே சந்திராஷ்டம காலம் என்று அழைக்கிறோம். சந்திரன் பிளஸ் அஷ்டமம் என்பதே சந்திராஷ்டமம். இதில் அஷ்டமம் என்றால் 8 என்று பொருள். உடலுக்கும் மனதிற்கும் காரணமான சந்திரன் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. அதே போல நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலத்தையும் சந்திராஷ்டமம் என்று அழைக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமைந்திருந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. சந்திரன் தான் நம் எண்ணங்களையும் மனதையும் வழிநடத்தக்கூடியது. அந்த சந்திரன் மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் மறைந்தால் நம்முடைய உடலும் மனமும் சந்திரன் அஷ்டமத்தில் பயணிக்கும். இப்படி பயணித்தால் அவருடைய பார்வை நம்முடைய ஜென்ம ராசியின் 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பதால் பலவிதமான கஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவேதான் சந்திராஷ்டமம் என்றாலே பலரும் பயப்படுகிறார்கள். சந்திராஷ்டம தினங்களில் நம்முடைய மனமும் எண்ணங்களும் தெளிவானதாக இருக்காது. எனவே இந்த சந்திராஷ்டமத்தில் கட்டாயம் கோவிலுக்கு செல்வது நல்லது. சந்திராஷ்டம நாட்களில் மனதில் சஞ்சலம் ஏற்படுவது இயல்பான ஒன்று. இந்த சஞ்சலம் ஏற்படாதவாறு சென்று கடவுளை வணங்க வேண்டும். இதனால் மனம் அமைதி கொள்ளும். அதனால்தான் சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கிறார்கள். ராகு காலம் யமகண்டத்தில் புதிய செயல்களை நாம் தவிர்ப்பது போல சந்திராஷ்டம நாட்களிலும் சில செயல்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் போது மணமகன் மணமகள் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்களில் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்க்கலாம். வேறு எந்த புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சுதல், வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்கலாம். அதே போல கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். குறிப்பாக நீண்ட பயணங்களை தவிர்க்க வேண்டும். குறைவான தூரமே பயணம் என்றாலும் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும். சந்திராஷ்டம நாளில் கட்டாயம் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நல்லது. இதனால் மனதில் குழப்பத்தை அண்டவிடாமல் செய்யலாம்.